சில நாட்களுக்குப் பிறகு காலை நேர பூஜைக்காக மலர்களை பறித்து வரச் சென்ற கச்சனை அசுரர்கள் வழிமறித்து பிடித்துக் கொன்றார்கள். அவனது எலும்புகளையும் தசைகளையும் அரைத்து உப்பான கடல் நீரில் கலந்தார்கள். உடல் உறுப்புகளை அரைத்து சுக்கிராச்சாரியார் அருந்தும் பானத்தில் சிறிதளவு கலந்து கொடுத்தார்கள். இது எதையும் அறியாத சுக்கிராச்சாரியார் அதை குடித்தும் விட்டார். மாலை மயங்கியும் வீடு திரும்பாத கச்சனுக்கு என்ன நடந்ததோ என எண்ணிக் கதறினாள் தேவயானி. ஆனால் இம்முறை சுக்கிராச்சாரியார், இறப்பது அவனது விதி என்று நினைக்கிறேன். அடிக்கடி இறந்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு திரும்பவும் உயிர் கொடுப்பதால் எந்த பயனும் இல்லை. உன்னைப் போன்ற ஒரு புத்திசாலி, நீ பிறந்திருக்கும் வம்சம், உனக்கு இருக்கும் உயிர் பற்றிய அனுபவ அறிவு எல்லாம் இருந்தும் பிறப்பு இறப்பை பார்த்து நீ அழுவது சரியா? எல்லா உயிரினங்களுக்கும் நடப்பதுதானே இது. அவன் இறப்பு இறப்பாகவே இருக்கட்டும். அடிக்கடி ஒருவனை இப்படி உயிர்ப்பிப்பது சரியுமல்ல என்றார். ஆனால் தேவயானி இதயம் நொறுங்கினாள். கச்சன் மீண்டும் வரவேண்டும் அல்லது நான் இந்த குளத்தில் மூழ்குவேன் என்றாள். இது நடக்க விரும்பாத சுக்கிராச்சாரியார், கடைசியாக இந்த ஒருமுறை மட்டும் முயற்சி செய்கிறேன் என்று ஆறுதல் கூறினார்.